வாங்க இன்னைக்கு சுகா லைஃப் ஸ்டைலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என்னுடைய ஈவினிங் ரொட்டீன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறீங்க. முதல் ஈவினிங் ஒரு 5 o'clock ஆனதுமே வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் இந்த மாதிரி வீட்டில் சிம்பிளாக ஒரு பூஜை மாதிரி பண்ணிவிட்டு ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். நீங்களாம் என்ன பண்ணுவீங்க சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். காய்கறி இல்லைன்னு சொன்ன பாவத்துக்கு என் வீட்டுக்கார் பார்த்த வேலையை பாருங்கள், தூக்கிட்டு வந்து கொட்டி விட்ட மாதிரி கொட்டி விட்டுட்டார் ஹாலில். அப்போ தான் வீடெல்லாம் பெருக்கி விட்டுருந்தேன். சரி சமைக்கலான்னு போனால் பசங்க ஒரே தொல்லை அட்டகாசம் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு எல்லாமே தனித்தனியாக பிரித்து வைங்கம்மான்னு சொல்லிட்டு ஒரு வேலையை விட்டுட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோவை பார்த்தாவே தெரியும், ஒர்க்கை செம்மையாக முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்து எடுத்து ஃப்ரிட்ஜில் நான் ஸ்டோர் பண்ணிவிட்டு, டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னருக்கு என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, தோசையும் கார சட்னியும் தான் பண்ணியிருந்தேன். ரெசிபி வந்து நாளைக்கு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் கூட இருக்கும். சிம்பிளாக ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், இதை சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். எத்தனை பேருக்கு வேணாலும் செய்யலாம். வாங்க நாளைக்கு இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த டைமில் பாப்பா அழ ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு பாலை முதல் சூடு பண்ணிகிட்டு இருந்தேன். அப்பன்னு பார்த்து மாமியார் என்ன பண்ணாங்க, எனக்கு வந்து தோசை வேண்டாம்மா, நீ கொஞ்சம் ஜூஸ் போட்டு கொடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக ஒரு மாதுளப்பழ ஜூஸை போட்டுட்டு ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ என்னை என் மாமியாரோட கம்பேர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிச்சனை வந்து அவங்க அளவுக்கு நான் சுத்தமாக வச்சிடல, வீட்டையுமே சரி. ஏன்னா பசங்களை பார்த்துக்கிறது இந்த மாதிரி வேலையில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் வேலை பார்ப்பேன். அப்பப்போ ஒரு சில வேலையை விடுவேன், கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க. சொன்ன மறுநாளே அந்த வேலையை செஞ்சிடணும்னு சொல்லிவிட்டு படப்படன்னு செய்கிறத தான். 2 நாளைக்கு முன்னாடி தான் கிச்சனில் மாட்டினேன். அதனால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த வேலைலாம் நடந்துகிட்டு இருக்குது. மோஸ்ட்டாக இந்த மாதிரி ஒர்க் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா நான் நைட்டில் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இல்லைனா மார்னிங் பாப்பா ஃப்ரீயாக விட்டா அப்படின்னு பார்த்திங்கன்னா சமைச்சு முடிச்சதும் கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடுவேன். நீங்களாம் எப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மறுநாளுக்கு என்னெல்லாம் தேவை, கிச்சனில் வந்து கொஞ்சம் தேவையான பொருள்லாம் எடுத்து வைக்கிற வேலை இருந்துச்சு. தீபாவளி வருதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்லாம் வந்து க்ளீன் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் முதல் வந்து மளிகை சாமான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. எல்லாத்துலேயும் தேவையான பொருள்லாம் ஸ்டோர் பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பா அழ ஆரம்பிச்சிட்டா. அவளை போய் தூங்க வச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இருக்கிறத அப்படியே விட்டுட்டு போயிட்டான். அப்போ தான் பார்த்து பையன் வந்து எனக்கு கொஞ்சம் சூடாக தண்ணி தரீங்களாமான்னு சொல்லி கேட்டான். அவனுக்கு போட்டு கொடுத்துட்டு கிச்சனை அப்படியே விட்டுட்டு போயிட்டு பாப்பாவை தூங்க வைக்கிறதுக்காக போயிட்டேன். மோஸ்ட்டாக இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் அம்மா செஞ்சு பார்த்துருக்குறேன். அதுக்கப்புறமா எங்கள் மாமி ஊரில் கிராமத்தில் இருப்பாங்க, எங்கள் மாமி செய்வாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா எப்படின்னா வீடு இருக்கும், ஆனால் வந்து ஒரு கொட்டா மாதிரி கட்டி வச்சு அதில் தான் சமைப்பாங்க. நல்லா சாணிலாம் மொழுகி அடுப்பில் சமைப்பாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப அப்போ வந்து பார்க்குறதுக்கு ஐயோ எப்படி இருக்குது அப்படி தோணும். இப்போலாம் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் காலேஜ் படிக்கிற வரைக்குமே எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா அடுப்பில் தான் சமைப்பாங்க. சாணிலாம் மொழுகி கோலம்லாம் போட்டு. ஸோ நமக்கு அதுக்கெலாம் கொஞ்சம் கஷ்டம் தான், அதுக்கெலாம் வசதி இல்லை எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா. அதனால் நம்ம கிச்சனில் இருக்கிற இடத்த க்ளீனாக வச்சுப்போம். இந்த மாதிரி அடுப்பு மேலே கோலம் போடுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இந்த மாதிரி கோலம்லாம் போட்டு வச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் நைட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாதம் நான் அடுப்பில் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு தண்ணி ஊற்றி வைப்பேன். இந்த மாதிரி வைக்கணும்னு சொல்லுவாங்க. அது என்ன ரீசன் கரெக்டாக எனக்கு தெரியல, ஆனால் இதை சொல்லுவாங்க. நான் கட்டாயம் இந்த மாதிரி சும்மா ஒரு 4 பருக்க சாதமாக இருந்தாலும் எடுத்து வச்சு தண்ணி ஊற்றி வச்சுட்டு மறுநாள் என்ன சமைக்க போகிறேனோ அதை முதல் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுட்டு பசங்களுக்கு தேவையான டிஃபன் பாக்ஸு காலையில் தேடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதையும் எடுத்து வச்சுட்டு தூங்கும் போது அதில் கிடைக்கிற நிம்மதி வேறு லெவலுங்க. ஆனால் நான் டெய்லி எப்படி செய்வியா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில வேலையை செய்வேன், ஒரு சில வேலைலாம் செய்ய மாட்டேன். இப்படி தான் பார்த்திங்கன்னா என்னுடைய டே ரொட்டீன் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை பார்த்த எல்லோருக்கும் என்னுடைய மிக்க நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் இந்த அளவுக்கு என் வீடியோ பொறுமையாக பார்த்தவங்களுக்கு.